ஈரோட்டில் பிரதான சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நகரின் பிரதான சாலைகளில் ஒன்றான மணிகூண்டு சாலையில் தினமும் ஏராளமான பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் சென்று வருகின்றன. மேலும் சாலையோர கடைகள் முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை அங்கு இயங்கி வருகின்றன. இந்நிலையில் அந்த சாலையில் திடீரென பெரிய அளவில் பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறினர். இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் காரையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாகவே கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் இருந்து ஒரே நேரத்தில் வெளியேறிய வாகனங்களால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர் விடுமுறையை கழிக்க நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வந்த பயணிகள் சொந்த ஊருக்கு திரும்பினர். ஒரே நேரத்தில் முண்டியடித்த வாகனங்களால் 3 மாநில எல்லையான கூடலூர் பகுதியில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர்வாசிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் நெரிசலை கட்டுப்படுத்த தவறிய விடிய அரசை கடுமையாக சாடினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் போதை ஆசாமி ஒருவர் சாலையில் அமர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டிவனம் நகர மையப்பகுதியில் காதி சிலை சாலையில் மதுபோதை ஆசாமி ஒருவர் சாலையில் அமர்ந்து அட்டகாசம் செய்து வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினார். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு மூலை முடுக்கெல்லாம் மதுபான கடைகளை திறந்து வைத்துள்ளதால் போதை ஆசாமிகளின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு, விருதுநகர் மாவட்டங்களில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகேந்திரா சிட்டி, சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், பொத்தேரி, தைலாபுரம், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம், புத்தகத்துறை மற்றும் கிராமங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. இதேபோல் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, பந்தல்குடி, வாழ்வாங்கி, செட்டிக்குறிச்சி, சேதராஜபுரம், செட்டிப்பட்டி, ராமநாயக்கன்பட்டி, கஞ்சநாயக்கன்பட்டி, அத்திப்பட்டி பகுதிகளில் பலத்த காற்று, இடி மின்னலுடன் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். கனமழை காரணமாக பல இடங்களில் மின்தடையும் ஏற்பட்டது.